அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் வணக்க மாதம் 9ஆம் நாள். பிரெஞ்சு ராஜ்யத்தில் அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் நடத்தின காரியங்கள். பக்தி சுவாலகருக்கு ஒப்பான அர்ச்சிஸ்டர் பிரான்சிஸ்கு அசிசியார் தம்முடைய பக்தியுள்ள தாயார் பிக்கா அம்மாள் புரோவான்ஸ் நாட்டில் பிறந்தது நிமித்தம் பிரெஞ்சு தேசத்தின் மட்டில் எப்போதும் விசேஷ பற்றுதலாய் இருந்தார். ஆனதினால் அவர் தம்முடைய சபையில் சேர்ந்த சந்நியாசி குருக்கள் வேதம் போதிக்க ஏற்பட்ட போது அவர்களை மற்ற பிற தேசங்களுக்கு அனுப்பிவிட்டு தாம் பிரெஞ்சு தேசத்தை தெரிந்து கொண்டு அவ்விடம் மசேயோ என்னும் சகோதரரோடு செல்ல எத்தனிக்கையில் சபையை நடத்த அவர் இத்தாலிய தேசத்திலே இருக்க வேண்டிய அவசியம் என்று அர்ச்சிஸ்டர் பாப்பானவருடைய ஸ்தானாதிபதி அவரை கேட்டுக்கொண்டதால் தமக்கு பதிலாய் தமது சபையின் ரத்தினத்தை போலிருந்த அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரை அவ்விடம் அனுப்பி வைத்தார். அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் பிரெஞ்சு தேசத்தின் தென்பாகம் சென்று மோம்பெல்லிய மடத்தில் வாசம் செய்து வந்தார். அவ்விடத்திய பிரிவினைக்காரருடைய தப்பறைகளையும் அவர்கள் செய்து வந்த தந்திர உபாயங்களையும் நன்றாய் கண்டுகொண்டு தமது தெளிவான பிரசங்கங்களினால் அவைகளை வெளிப்படுத்தி பிரிவினைக்காரருக்கு பயங்கரம் வருவித்ததனால் பதிதருடைய சம்மட்டி என்கின்ற பெயர் அவருக்கு உண்டாயிற்று. ஆதலால் அவர்களில் திரளான குரு பிரசாதிகளுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் பிரசங்கம் பண்ணின போது அதே சமயத்தில் தம்முடைய மடத்து கோயிலில் ஒரு வாசகம் பாட வேண்டியதென்று அவருக்கு ஞாபகம் வந்ததால் தம்முடைய தலை முக்காட்டை எடுத்து மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் மௌனமாய் இருந்தார். அந்த கணத்திலேயே தமது மடத்து கோயிலில் தோன்றி பாடலை முடித்து பிறகு மேற்றாசன கோயிலில் துவக்கி இருந்த பிரசங்கத்தை தொடர்ந்து செய்தார். இது ஓரிடல் ஈரிடம் என்னும் புதுமையாகும். மடத்தில் இருந்த சகோதரர் தாங்கள் தியானம் செய்கிற போதும் ஜெபம் செய்கிற போதும் பக்கத்து குளத்தில் இருந்த தவளைகள் சத்தம் செய்தபடியால் சகோதரர் முறைப்படுவதை அறிந்த அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் தவளைகளுக்கு கட்டளையிடவே அவைகள் மௌனமாயின. வேறு குளங்களில் கொண்டு போய் விடப்பட்டால் அவைகள் சத்தம் செய்யும். ஆனால் அந்தோனியார் குளம் என்று அது முதல் அழைக்கப்பட்ட குளத்தில் விடப்பட்டாலோ அவை சத்தம் செய்வதில்லை. லூனேல் என்னும் பட்டணத்தில் விஸ்தாரமான ஒரு மைதானத்தில் திரளான ஜனங்களுக்கு முன்பாக பிரசங்கம் செய்த போது சுற்றிலும் உண்டான குளங்குட்டைகளில் இருந்த பிராணிகள் எல்லாம் நரக சத்ருவால் தூண்டப்பட்டு காதுகள் அடைத்து போகும்படியான சத்தம் செய்ய அர்ச்சிஸ்டர் அவைகளை அதட்டி மௌனமாயிருக்க செய்தார். எந்த வேலை செய்த போதிலும் எவ்வளவு அற்புதமான புதுமைகளை செய்து வந்த போதிலும் அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் தமது மடத்தின் ஒழுங்குகளை அனுசரிக்கிறதில் வெகு பிரமாணிக்கராய் இருந்தார். கீழ்ப்படிதல் என்னும் புண்ணியம் அவரிடத்தில் விசேஷமான பிரகாரம் விளங்கிற்று. அற்ப காரியங்களானாலும் அவைகளை நுணுக்கமாய் அனுசரித்து வந்தார். கீழ்ப்படிதல் நிமித்தம் ஒழுங்கு தவறாதிருக்க வேண்டி 2 ஸ்தலங்களில் இருக்கும்படி சர்வேஸ்வரன் கிருபை செய்தார். இன்னமும் அர்ச்சிஸ்டர் செய்து வந்த அநேக அற்புதங்களை கொண்டு மடத்து சந்நியாசிகள் அவருக்கு வெகு வணக்க மரியாதை செலுத்தி வந்தார்கள். நாம் செய்து வரும் கிருத்தியங்கள் எல்லாம் பிரமாணிக்கத்தோடும் நல்ல மனதோடும் ஒழுங்காயும் செய்தமையானால் அக்கிருத்தியங்கள் வெகு சொற்பமானாலும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவையும் நமது ஆத்துமங்களுக்கு பிரயோசனமாய் இருக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. 9ஆம் பத்திநாதர் என்னும் அர்ச்சிஸ்டர் பாப்பானவர் பிரெஞ்சு தேசத்தின் இரட்சணியத்துக்காக ஜெபித்த ஜெபம். ஓ மரியாயே, ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தவளே, பிரெஞ்சு தேசத்தை கண்ணோக்கி பாரும். பிரெஞ்சு தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். பிரெஞ்சு தேசத்தை ரட்சியும். எவ்வளவுக்கு அதிக குற்றவாளியா இருக்கின்றதோ அவ்வளவுக்கு உம்முடைய ஒத்தாசை அதற்கு தேவையாயிருக்கின்றது. உமது கரங்களில் நீர் ஏந்தி இருக்கும் சேசுநாதரிடத்தில் நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீரேயானால் பிரெஞ்சு தேசம் ரட்சிக்கப்படும். தேவ மாதாவுக்கு எப்போதும் கீழ்ப்படிதலுள்ள சேசுநாதரே, பிரெஞ்சு தேசத்தை ரட்சியும். ஆமேன். சேசு. இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை பிரிவினைக்காரருக்கு புத்தி சொல்லுகிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜெபம். பிரிவினைக்காரரை மனந்திருப்பின அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.